இந்த செகண்ட் லேயரை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த எட்ஜஸில் எல்லோ கலர்ஸ் இல்லாததாக சூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒரு எல்லோ இருக்குது, ஒரு க்ரீன் இருக்குது. இதில் ஒரு எல்லோ ஒரு ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே இப்போதைக்கு சூஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒன்று ரெட்டு ஒன்று ப்ளூ இருக்குது, ஒன்று ஆரஞ்சு ஒரு க்ரீன் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டை தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணுறோம். ப்ளூ இருக்க சைடுக்கு இதை கொண்டு வரணும். ப்ளூவை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். இதுக்கு நேராக மேட்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ரெட்டு லெஃப்ட் சைட் போகுதா ரைட் சைட் போகுதாங்கிறத பொறுத்து நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். ரைட் சைடில் தான் ரெட் கலர் இருக்குது. ஸோ ரைட் சைட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ரைட் சைட் ஃபார்முலா வந்து U clockwise, R clockwise, U anti clockwise, R anti clockwise. இப்போ இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க கார்னர் ஒயிட் வந்து வெளியே வந்துடும். அப்போது இந்த ஒயிட்டை அகெயின் நம்ம இந்த சைடு ரைட் சைடு கொண்டு வரணும். இது முந்தின லேயர் சால்வ் பண்ணியிருப்போம்ல, அதே இது தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். ரைட் சைடில் கொண்டு வரணும்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட், ரைட்டில் இருக்கிறது கீழே கொண்டு வரணும். அண்ட் அகெயின் டவுன் லேயரை ரைட் சைடு அப். அவ்வளோதான். இப்போ இங்கே ரெட் கலர் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் எட்ஜஸ் சூஸ் பண்ணணும். இங்கே எல்லோ இருக்குது, அதனால் வேண்டாம். இப்போ இங்கே ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்குது. ஸோ அகெயின் ப்ளூ சைடு இதை கொண்டு போகணும். இப்போது இந்த ஆரஞ்சு வந்து லெஃப்ட் சைடு வரணும், இங்கே வரணும். அப்போது லெஃப்ட் சைடு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். லெஃப்ட் சைடு ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு அப்பர் லேயரை ஆன்டி கிளாக்வைஸ், லெஃப்ட் ஆன்டி கிளாக்வைஸ், அப்பர் லேயர் கிளாக்வைஸ், லெஃப்ட் சைடு கிளாக்வைஸ். அகெயின் ஒயிட் லேயர் ஒயிட் கார்னர் வெளியே வந்துடும். இப்போ இந்த ஒயிட் லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு போகணுன்னா என்ன பண்ணணும், இதை டுவர்ட்ஸ் ரைட் கொண்டு வரணும். லெஃப்டில் இருக்கிறது கீழே, ஒயிட்டு திருப்பி லெஃப்ட் சைடு, லெஃப்டில் இருக்கிறது மேலே. அவ்வளோதான். இங்கே ப்ளூ வந்துருச்சு, இங்கே ஆரஞ்சு வந்துருச்சு. அடுத்து இப்போ இங்கே எல்லோ இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. ஸோ இது வேண்டாம். இங்கே க்ரீன் ஆரஞ்சு. ஸோ ரெண்டுமே வேறு, எல்லோ இல்லை, அதனால் இப்போ க்ரீன் சைடு கொண்டு போகணும். க்ரீன் சைடு கொண்டு வந்துட்டு இந்த ஆரஞ்சு ரைட் சைடு வரணும். அப்போ ரைட் சைடு ஃபார்முலா U clockwise, R clockwise, U anti clockwise, R anti clockwise. இங்கே இருக்க ஒயிட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ ரைட் சைடு போடுறதுனால இப்போ டுவர்ட்ஸ் லெஃப்ட், ரைட் சைடு கீழே கொண்டு வரணும். அகெயின் டவுன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு மேலே கொண்டு வந்துடணும். இப்போ இங்கே ஆரஞ்சு வந்துருச்சு, இங்கே க்ரீன் வந்துருச்சு. இன்னும் இந்த ரெண்டு சைடு மட்டும் இருக்குது. இங்கே எல்லோ இருக்குது, இந்த ரெண்டு கலர் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போது க்ரீனுக்கு கொண்டு போகணும். இங்கே இருக்க ரெட் லெஃப்ட் சைடு வரணும். ஸோ லெஃப்ட் சைடு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். டு U ஆன்டி கிளாக்வைஸ், L ஆன்டி கிளாக்வைஸ், U கிளாக்வைஸ், L கிளாக்வைஸ். இப்போ இங்கே இருக்க ஒயிட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ இதை லெஃப்டில் கொண்டு போகிறதுனால டுவர்ட்ஸ் ரைட், லெஃப்டில் இருக்கிறது கீழே, அகெயின் டுவர்ட்ஸ் ரைட், லெஃப்டில் இருக்கிறது மேலே. அவ்வளோதான். இப்போ செகண்ட் லேயர் ஃபுல்லும் சால்வ் ஆயிடுச்சு. சில கேசஸில் இதே மாதிரி சால்வ் ஆகி இருக்கும். இங்கே ரெண்டு எட்ஜஸ்மே ஆரஞ்சில் இருக்குது, பட் இங்கே வந்து வேறு கலரில் இருக்குது. ப்ளூக்கு பதிலாக வேறு கலர் இருக்குது. அப்போது நம்ம வந்து இந்த ஆரஞ்சு தான் இங்கே வரணும். இது வந்து மிஸ்மேட்ச் ஆகி இருக்குது. இங்கே வரணும். ஆக்சுவலாக இந்த கலர், இந்த பீஸ் இங்கே வரணும். ஸோ இது சால்வ் ஆகி இருக்குது, நம்ம கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கோன்ட்டு நினச்சிடக்கூடாது. இங்கேயும் அது மேட்ச் ஆகியிருக்கணும். இங்கே இருக்க கலரும் இங்கே மேட்ச் ஆகியிருக்கணும். ஸோ இதுதான் கரெக்ட். இங்கே இருக்கிறது தான் இங்கே வரணும். இப்போ இது லெஃப்ட் சைடில் வரணும். ஸோ லெஃப்ட் சைட் ஃபார்முலா இதுதான் கரெக்ட். இந்த இடத்துல க்ரீன் வரணும். ஸோ ஆரஞ்சு இங்கே கொண்டு வந்துட்டு அகெயின் லெஃப்ட். அவ்வளோதான். இப்போ செகண்ட் லேயர் சால்வ் ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி 4 சைட்லேயுமே 4 எட்ஜஸ்லேயுமே எல்லோஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரேராக தான் வரும். பட் இந்த 2 எட்ஜில் ஏதாச்சும் ஒரு எட்ஜில் எல்லோஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் இது பண்ண வேண்டாம். இப்போ இருக்க ஃபார்முலாவே அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ இதுதான் இப்போ விட்டுருக்கு.
இங்கே ஆரஞ்சு எதுவுமே இல்லை, ப்ளூ மட்டும்தான் இருக்குது. அப்போ ப்ளூ இந்த சைடு வரணும், ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். யூ கிளாக் வைஸ், ஆர் கிளாக் வைஸ், யூ ஆன்டி கிளாக் வைஸ், ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் அகெயின் ஒயிட். ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வெளியே கொண்டு வந்தாச்சு, இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ப்ளூவை இங்கே கொண்டு வந்துடணும் ரைட் சைடு. அவ்வளோதான். 4 சைடும் எல்லோஸ் இருந்துச்சு, ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா இதே எந்த சைடு லெஃப்டில் ரைட்டான்னு ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹிட்டாகி இருக்கிறத வெளியே கொண்டு வந்துட்டு அகெயின் லெஃப்ட் ஆர் ரைட் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா சால்வ் ஆகிரும்.